I understood that you have college classes. So you are so tired, so that you left. It's not a problem. We will revise. Only thing writing notes takes time. So because of that, class duration got extended. So not a problem at all. So we will complete the classes as soon as possible, right? Then yesterday evening we discussed a conversion into LLP. You already knows that. So there is a schedule 2, schedule 3, schedule 4. There are 3 schedules from LLP to from firm to partnership firm to LLP, then private company to LLP, then unlisted public company to LLP. Schedule 2 deals with partnership firm to LLP. Schedule 3 deals with private limited company to LLP. Schedule 4 deals with unlisted public company into LLP. So here they mentioned everything. Section 55 relates to schedule 2. Section 56 related to schedule 3. Section 57 related to schedule 4. Then registration and effect of conversion. Once listen here. Once if you made an application to register, if registrar is satisfied that you complied all the formalities, then form is proper, then manner of application submitting is proper, then necessary fees paid, then registrar will update in all the schedules. Registrar will update based upon necessary schedule. If firm to LLP na second schedule, if private limited company to LLP na third schedule, if unlisted public company to LLP na fourth schedule. So on the respective schedule la update, and he will issue registration certificate. On updation he will issue registration certificate. So registration certificate la enna date mention பண்ணிருக்காங்களோ, registration certificate la enna date mention பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல இருந்து சோ என்ன ஆயிரும், பழைய எஸ்டுவைல் ஃபர்மா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியா இருக்கட்டும், அது போயிட்டு என்ன வந்துரும், எல்எல்பிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. So the registrar on satisfaction when complied with all the provisions of various schedules and the provisions of this act and rules. மூணு விஷயம் ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிறது, provisions of the act rules பண்ணும்போது ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, issue certificate of registration stating that என்ஐல இருந்து டேட் ஸ்பெசிஃபைட் இந்த சர்டிபிகேட்ல இருந்து this LLP comes into act ன்னு சொல்லிடுவார். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ள அந்த பழைய ஃபர்மோட பழைய லிசன் ஹியர் ஃபர்மோட பழைய ஃபர்ம் இருப்பாங்கல்ல. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருந்தது, ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருந்தது, தென் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்தது, தென் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இருந்தது இல்லையா. ஸோ அப்ப இந்த 3 பேர்த்துக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடியது ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், இவங்களுக்கு ROC, இங்க ROF ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ் சொல்லுவோம். ஸோ வித்தின் 15 டேஸ்க்குள்ள எத்தனை நாளுக்குள்ள, வித்தின் 15 டேஸ். ஸோ இன்டிமேஷன் சுட் பி டன். 3 பேர்த்துக்குமே அந்த ஃபர்மா இருந்தா ROF இன்டிமேட் பண்ணும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா ROC இன்டிமேஷன் பண்ணும், தென் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியா இருந்தா ROC ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இன்டிமேஷன் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே கம்பெனிங்கிறனால ROC பண்ணா போதும். பட் இது ஃபர்ம்ங்கிறனால ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து இது வந்து பழையவங்க. எதுக்காக நம்ம இவங்களுக்கு இன்டிமேட் பண்றோம்? ஒய் இன்டிமேஷன்? ஸோ தே தாட் தட் வி ஆர் ஃபர்ம், வி ஆர் கண்டினியூங் எவ்ரி ஃபார்மாலிட்டிஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சார் நாங்க இனிமேல் ஃபேம் இல்லை, நாங்க இப்ப LLP கன்வெர்ட் ஆயிட்டோம், அப்ப இனிமேல் வந்து நாங்க உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து வித்தின் 15 டேஸ்க்குள்ள பண்ணணும். LLP செல் வித்தின் 15 days ஆஃப் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிபிகேட்ல இருக்கும். சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறாருல ரெஜிஸ்டர், அந்த சர்டிபிகேட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க டேட், அந்த டேட் தான் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ which is registered as a provisions of Indian Partnership Act 1932 or Companies Act 2013. S12 partnership firm, S12 companies. ஸோ கன்வர்ஷன் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணும். அது என்ன மேனரோ அது அந்த ஃபார்மோ அந்த ஃபார்ம்ல பண்ணும். அப்பான் சச் கன்வர்ஷன் அப்படி நீங்க கன்வெர்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த பழைய ஃபர்மோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்களா, பழைய ஃபர்மோட பார்ட்னர்ஸ், தென் பழைய ஃபர்ம்ல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், பழைய கம்பெனியில இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க எல்லாம் என்ன ஆயிருவாங்கன்னா LLPயோட பார்ட்னர்ஸா மாறிடுவாங்க. பழைய ஃபர்மோட பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்த பார்ட்னர்ஸ், பழைய கம்பெனியில இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ், they will become partners in LLPயோட பார்ட்னர்ஸா மாறிடுவாங்க. So conversion of the particulars of the LLP in such form as may be prescribed. Then next here, see here, upon such conversion, the partners of the firm, shareholders of the private company or unlisted public company converted
Then and the partners of the LLPs will be bound by the provisions of the அப்ப நீங்க once வந்து LLP யோட பார்ட்னரா மாறிட்டீங்கன்னா then LLP ஆக்ட்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் ஃபோர்த் ஷெட்யூல் இத வந்து நீங்க என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ற மாதிரி நெக்ஸ்ட் upon such conversion and from the date of certificate of registration அந்த சர்டிபிகேட்ல என்ன டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ வேரியஸ் ஷெட்யூல்ஸ் என்ன ஆகும் LLPக்கு வந்து பிளேஸ் ஆக ஆரம்பிச்சு எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மேலேயே பார்த்தோம் ஆல்ரெடி we discussed effect of such registration section 11ல ஸ்டார்ட் பண்ணும்போது 11 to 17ல ஒன் ஆஃப் தி செக்ஷனா பார்த்தோம் மிட் செக்ஷனா ஃபாலோ ஆயிடுச்சு 14th செக்ஷன் 14 எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு குட்டையை சுத்தி 4 முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அது தியரியே இருக்காது அந்த டாபிக் ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் தான் இருக்கு தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 14 சோ அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அங்க என்ன எஃபெக்டா சேம் எஃபெக்ட் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா LLP ஆயிரும் அப்ப நேமுக்கு பின்னாடி LLPங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் ஒன்னா அக்ரோனிம் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிரீஃபா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் சர்டிபிகேட்ல உங்க நேம் இப்ப சூர்யா LLP நியா LLP ராஜா LLP அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த பழைய ஃபார்ம் அப்படி இல்லைன்னா பழைய கம்பெனி அதுல இருக்கக்கூடிய அசட்டு லைபிலிட்டி ரைட்ஸ் தென் ப்ரிவிலேஜஸ் தென் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யாருக்கு மாறிடும் எல்லாமே LLPக்கு மாறிடும் எல்லாமே யாருக்கு மாறும் LLPக்கு மாறிடும் அப்படியே LLPக்கு ட்ரான்ஸ்ஃபர் தென் நெக்ஸ்ட் த ஃபர்ம் ஆர் கம்பெனி அந்த பழைய ஃபர்ம் இருக்குல்ல அந்த பழைய கம்பெனி தே ஸ்டாண்ட் டிசால்வ் அப்ப அதெல்லாம் க்ளோஸ் ஆயிரும் என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும் அண்ட் ரிமூவ்ட் ஃப்ரம் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஃபர்மோட ரெக்கார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அவங்க இருக்கும் ஸோ திஸ் இஸ் நம்ம பார்த்த இந்த டாபிக் ஸோ நவ் we completed conversion into LLP section 55 56 57 மூணுமே schedule 2 schedule 3 schedule 4 படிக்குது then registration and effect of conversion next foreign LLP already you know that LLP formed incorporated and registered outside India is called as foreign LLP and it must have a business place in India location of the business place in India இந்தியால business பண்ணும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றோம் foreign LLP இதோட section 59 அப்ப இப்ப நம்ம பார்த்த செக்ஷன் 56 57 58 55 56 59 so 56ங்கிறது firm to LLP 55ங்கிறது 56ங்கிறது PVT company to LLP then unlisted public company to LLP 58ங்கிறது effect of conversion then 59ங்கிறது foreign LLP these 5 sections discuss பண்றது easy but dictating notes takes time that's why class duration extended next winding up and dissolution winding up என்ன அர்த்தம் நம்மளோட LLP யோட ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்றோம் LLP யோட ஸ்டேட்டஸ் என்ன பண்றோம் க்ளோஸ் பண்றோம் so winding up and dissolution listen here winding up dissolution two types one is voluntary இன்னொன்று compulsory ஒன்னு வந்து voluntary இன்னொன்னு வந்து compulsory voluntary என்னன்னா நம்மளா LLP யா முடிவு பண்ணது LLP itself decides to wound up LLP decides to wound up இது voluntary compulsory winding up இதுலயும் அதேதான் LLP decides but through court அப்ப through court ஏன் 4 பார்ட்னர் ஏத்துக்க மாட்டேங்கிறான் அவன் அகைன்ஸ்டா நிக்கிறான் அப்ப வேற வழியே இல்ல LLP asking the help of the court sir kindly help us to wound up then court comes into play then insolvent then court comes into play என்ன insolvent LLP becomes insolvent அப்ப என்ன LLP is unable to pay its debts LLP வந்து அந்த டெப்ட்ஸ் வந்து பே பண்ண முடியல LLP unable to pay its debts so LLP becomes insolvent so next then listen here minimum 2 partners இருக்கணும் கரெக்ட்டா minimum 2 partners மேலே ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா சோ அப்ப ஒரு பார்ட்னர் அத நியா வந்து ஃபாரின் போயிட்டாங்க வர 2 இயர்ஸ் ஆகும் சொல்லிட்டு தான் போறாங்க நீ வர வரைக்கும் வேற பார்ட்னர் மேனேஜ் பண்ண ஐ வில் கம் அண்ட் ஜாயின் போறாங்க முக்கியமான பிசினஸ் டீலிங்ஸ்க்காக போறாங்க அப்ப நான் ஒரே ஒரு பார்ட்னர் தான் ஃபர்மை கன்டினியூ பண்றேன் LLP என்ன பண்றேன் கன்டினியூ பண்றேன் 6 months தாண்டி நான் கன்டினியூ பண்ணிருக்கேன்
பட் 6 மாசத்துக்குள்ள we need to appoint a person இல்ல பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக்காவது ஒரு பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் ஐ எம் கண்டினியூ. தென் கோர்ட் கம்ஸ் இன்டு பிளே. கோர்ட் என்ன சொல்லும், தம்பி ஃபைண்ட் அப் பண்ணிரு தம்பி, 6 மாசத்துக்கு மேல ஒரு பார்ட்னர் வச்சு ஃபர்ம் வந்து ரன் பண்ணக்கூடாது, எல்எல்பி ரன் பண்ணக்கூடாது. ஸோ கைண்ட்லி ஃபாலோ. ஸோ லைக் திஸ் வி ஹேவ் சம் 5-6 கேசஸ். எத்தனை கேஸ் இருக்கு? 6 கேஸ். இது கம்பல்சரி வைண்டிங் அப். அப்ப கோர்ட் நம்மள வைண்ட் அப் பண்ண சொல்லுது. இது நம்மளா வைண்ட் அப் பண்ணிக்கிறோம், நம்மளா பேசி மியூச்சுவல் கன்சென்ட். எல்லா பார்ட்னரும் ஆல் பார்ட்னர்ஸ் முடிவு பண்ணிக்கிறோம். ஆல் பார்ட்னர்ஸ் அக்ரீடு, ஓகே நம்ம வவுண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு ஆல் பார்ட்னர்ஸ் அக்ரீடு. சோ இது மியூச்சுவல் கன்சென்ட்ல பண்றோம். எதுல பண்றோம்? மியூச்சுவல் கன்சென்ட்ல பண்றோம். இது வாலண்டரி வைண்ட் அப். இது கம்பல்சரி. கோர்ட் சொல்லுது தம்பி நீ வைண்ட் அப் பண்ணிரு. சார் இங்கேயும் எல்எல்பி தான் முடிவு பண்ணுது, இங்கேயும் எல்எல்பி. ஆமா எல்எல்பி தான் முடிவு பண்ணுது, நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் இங்க எல்எல்பி சொல்றாங்க, இங்க எல்லா பார்ட்னரும் ஏத்துக்கிறாங்க. இங்க 2 பார்ட்னர் அகைன்ஸ்ட் நினைக்கிறான், வைண்ட் அப் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறான். தென் தே ஆர் அப்ரோச்சிங் தி ஹெல்ப் ஆஃப் தி கோர்ட். சார் கைண்ட்லி ஹெல்ப் அஸ் டு ஆர்டர். தென் எல்எல்பி இஸ் unable to pay its debts. எல்எல்பினால அந்த டெப்ட்டை வந்து பே பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் குறையக்கூடாது, 2 மினிமம் 2 இருக்கணும். குறைஞ்ச 6 மாசத்துக்கு மேல அந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் ஷுட் கோ ஆன். இது இந்த 3 பாயிண்ட். LLP decides that the tribunal court should wound up. Then more than 6 months ஆயும் அந்த ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து below 2 அப்படி இருக்கும்போது court will come and wound up. Then LLP is unable to pay its debts. Then next LLP இந்தியாக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது. LLP என்ன பண்ணுது? இந்தியாக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது. It may be acted with another foreign enemy country. enemy country கூட கான்ட்ராக்ட் போட்டுருக்கு. அப்ப sovereignty and integrity of இந்தியாக்கு அகைன்ஸ்டா இருக்கு. சோவரிட்டி அண்ட் நம்மளோட கொள்கை, பொதுமக்களோட கொள்கைக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது கோர்ட் வில் கம் அண்ட் சே தட் கைண்ட்லி வரும். சோ LLP acted against interest of the sovereignty and integrity of India. Then security of the state or public. Security and terrorism அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல பண்றோம். சோ அப்ப LLP should be ordered. அப்ப court will come, tribunal will come and says that kindly order. Then another, listen here. So annual return file பண்ணோம் இல்லையா? annual return under section 35. Then statement of solvency. Statement of solvency ஒரு statement இருக்கு under section 34. statement of solvency file பண்ணும். நீ என்ன பண்ற? statement of solvencyயும் annual return consecutive 5 years. listen here, consecutive 5 years நீ ஃபைல் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து 5 years. அப்ப 2014, 2015, 2016, 2017, 2018 தொடர்ந்து 5 yearsக்கு வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கோர்ட் வில் கம் அண்ட் சே தட் யூ broken the rules, kindly move. listen here, சார் நான் 2014 பண்ணல, 15 பண்ணல, 16 பண்ணல, 17 பண்ணல சார், 18 பண்ணிட்டேன் சார். தென் அதுக்கப்புறம் 19 பண்ணல, 20 பண்ணல, 21 பண்ணல சார், எல்லாத்தையும் கூட்டினது அங்கே 4 வருஷம், இங்க ஒரு 5 வருஷம் சார். இப்போ ஒண்டோ பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ற கன்சிக்யூட்டிவ் 5 years, தொடர்ந்து 5 வருஷம் இருக்கணும். நான் 4 வருஷம் பண்ணல, 5 வருஷம் பண்ணேன். 2018ல நான் என்ன மட்டும் பண்ணிவிட்டேன், அடுத்த 4 வருஷத்துக்கு ராஜா தான். 2022 வரைக்கும் தேவையில்லை, பவுண்ட் அப் பண்ண மாட்டாங்க. தென் 2023ல மறுபடியும் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் எஸ்கேப். சோ அதுதான் சொல்றேன். சோ கன்சிக்யூட்டிவ் 5 yearsக்கு செக்ஷன் 34 and section 35 violated. லிசன் ஹியர், அதான் என்ன சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட், if LLP has made a default in filing with registrar, the statement of account and solvency or annual return for the 5 consecutive financial years. consecutive தொடர்ந்து 5 consecutive financial years, 5 வருஷம் தொடர்ந்து டிஃபால்ட். நடுவுல 1 வருஷம் பண்ணிட்டேன், இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல 2015 பண்ணிட்டேன், அப்ப பிரச்சனை கிடையாது. மறுபடியும் இங்க இருந்தேன் 16, 17, 18, 19, 20 இதுக்குள்ள பாக்கணும். 19ல பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டேன். சோ அப்ப தொடர்ந்து 5 consecutive financial yearsக்கு பண்ணாம விட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட், இதெல்லாம் போக ட்ரிபியூனல் ஒப்பீனியன். இதெல்லாம் போக ட்ரிபியூனல் ஒப்பீனியன். அப்ப என்ன சொல்றோம்? வைண்டிங் அப். என்ன சொல்றோம்? வைண்டிங் அப். வைண்டிங் அப்ல 2, ஒன்னு வாலண்டரி, இன்னொன்னு கம்பல்சரி. வைண்டிங் அப்ல 2, ஒன்னு வாலண்டரி, இன்னொன்னு கம்பல்சரி. லிசன் கேர்ஃபுல்லி, ஒன்னு வாலண்டரி, இன்னொன்னு கம்பல்சரி. வாலண்டரியில LLP mutually agreed. LLP mutually agreed with all partners to wound up. So இங்க listen here, இங்க ட்ரிபியூனலுக்கு வேலையே இல்ல. இங்க ட்ரிபியூனலுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இங்க ட்ரிபியூனல் வராது. பட் கம்பல்சரியில who will play? Tribunal will comes into play. Tribunal is nothing but court, special court.
Tribunal special court is called tribunal. Special court is called tribunal. Tribunal comes into play. இதுல 6 கேஸ் இருக்கு. எத்தனை கேஸ்? 6 கேசஸ் இருக்கு. எவ்வளவு கேசஸ் இருக்கு? 6 கேசஸ் tribunal. First case, case number 1. LLP approaches tribunal to wound. Yeah, ரெண்டு பார்ட்னர் ஏத்துக்க மாட்டேங்க. அப்ப tribunal comes and LLP approaches tribunal to wound. Then next, number of partners lower than 2 and business continued greater than 6 months without admitting new partner. Without admitting new partner. So அப்ப court will come. Then நீ என்ன பண்ணணும்? annual return file பண்ணணும் இல்லையா? So annual return under section 35. Then statement of account and solvency under section 34. இது ரெண்டும் 5 consecutive financial years ஃபைல் பண்ணல. 5 consecutive financial years, அந்த வார்த்தை முக்கியம். Consecutive financial years ஃபைல் பண்ண முடியும்னா then they will come on. Then LLP acts against sovereignty and integrity of India or against public order. So court will come and bind. Order. Then court is the opinion, that is tribunal. Court use பண்ண அவங்க tribunal வார்த்தை யூஸ் பண்ணிக்க. Tribunal is of the opinion, special court is of that opinion. LLP should wound up. மொத்தம் 6 பாயிண்ட். ஆனா 5 எழுதிரு. LLP approaches the tribunal. Number of partners lower than 2. Then annual return or statement of accounts and solvency not filed for 5 consecutive financial years. LLP against the sovereignty. Then insolvency. LLP insolvency. Unable to pay debts. So this is called voluntary winding up and compulsory winding up. So this is section 63 and 64. The section it deals with section 63, then it deals with section 64. Then next, rules for winding up and dissolution. Central government has the power. ஏன்னா உனக்கு மேலேயே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன்ல 3 ஸ்பெஷல் பீப்புள்ஸ் பார்த்தோம். 3 ஸ்பெஷல் பீப்புள்ஸ் யார் பார்த்தோம்? 3 ஸ்பெஷல் பீப்புள்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க ரெண்டுத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட் பவர் தான் இருக்கு. சோ அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துச்சு. என்னது? ரூல் மேக்கிங் பவர் அண்ட் அமெண்ட்மெண்ட். ரூல் மேக்கிங் பவர் அண்ட் அமெண்ட்மெண்ட். Next miscellaneous. Miscellaneous ரொம்ப சிம்பிள். மேல எல்லாம் கவர் ஆகாதது காமனா இருக்கக்கூடியது. Business transaction of the partner with LLP. Listen here. Business transaction of the partner with LLP. Listen. இப்ப பார்ட்னர் இருக்கு. இவர் ரெண்டு விஷயம் பண்றாரு. advancing loan to LLP. LLP க்கு loan தராரு. Then dealing with regular business like purchase and sales. So upper transacting with LLP. So இங்க என்ன பண்றாரு? லோன் கொடுக்குறாரு LLP க்கு. இங்க business dealings பண்றாரு. He is having business dealings. So listen, இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will treat concerned partner. அது எந்த பார்ட்னர்? அந்த பார்ட்னர். We will treat concerned partner as a third party. Like debtor and creditor. And all rights come up. Privileges and obligations. will also apply to our partner. நம்ம பார்ட்னர் கிடைக்கும்.
சோ அப்ப ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளுக்கு லோன் கொடுத்த ஒரு பேங்கர் லோன் கொடுத்தாங்கன்னா பேங்கருக்கும் நம்மளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதே ரிலேஷன்ஷிப் நம்ம பார்ட்னருக்கும் நம்ம எல்எல்பிக்கு இருக்கும். ஈவன் தோ இஸ் பீயிங் பார்ட்னர் அப்படின்னு மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. அவர் பார்ட்னரா இருந்தாலுமே என்ன பண்ணலாம், எல்எல்பிக்கு லோன் தரலாம். பார்ட்னரா இருந்தாலுமே எல்எல்பியோட டீல் பண்ணலாம். அப்ப நம்ம தேர்ட் பார்ட்டி நம்ம எல்எல்பியோட டீல் பண்ண என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், சேம் ட்ரீட்மெண்ட் வில் பி சேம் ரைட்ஸ் பிரிவிலேஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் டு சச் பார்ட்னர் ஆல்சோ. பட் இதே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல சோ அப்ப a partner cannot make a dealings with the partnership. அவருக்கு பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க செப்பரேட் லீகல் என்டிட்டி ஸ்டேட்டஸ், அதனால பார்ட்னர் வேற எல்எல்பி வேறங்கிறதுனால சோ தே கேன் have a business dealings and they can contribute loan to LLP. So இதுதான் first business transactions of partner with LLP. A partner may lend money, this is giving loan to transact other businesses with the LLP and has the same rights and obligations with respect to loan or other transaction as a person who is not a partner. ஒரு third party வந்து உள்ள பண்ணா அவருக்கு என்ன ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கோ அதே இது இவருக்கு கொடுப்போம். Then application of the provisions of Companies Act. So Companies Act ஓட provision LLP க்கு applicable ஆகுமா? Question என்னது? What is it question? Whether provisions of Companies Act, 2013 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல படிக்கும் போதே நம்ம சொன்னோம் ஆல்டர்னேட் என்ன ஃபார்ம்னு சொன்னோம், ஆல்டர்னேட் கார்ப்பரேட் ஃபார்ம்னு சொன்னோம். ஆல்டர்னேட் கார்ப்பரேட் ஃபார்ம், கார்ப்பரேட்னா கம்பெனி, ஆல்டர்னேட் கார்ப்பரேட் ஃபார்ம்னா கார்ப்பரேட்னா கம்பெனி. கம்பெனிக்கு இருக்கிற அத்தனை ஃபியூச்சர் எதுக்கு இருக்கு, எல்எல்பிக்கு இருக்கு. கம்பெனிக்கு இருக்கிற அத்தனை ஃபியூச்சர் எதுக்கு இருக்கு, எல்எல்பிக்கு இருக்கு. அப்ப Companies Act 2013 also apply to companies, also apply to LLP. So அப்ப Companies Act 2013 applicable ஆகும்னா yes applicable, but provided based upon central government notification. Central government apply ஆகும். Central government இந்த provision எல்லாம் apply சொல்லுச்சுன்னா those provisions apply. Central government these provisions not apply சொல்லுச்சுன்னா those provisions not apply. So யார் முடிவு பண்ணது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். அப்ளிகபிள் ஆகுமா ஆகாது, அப்ளிகபிள் ஆகும். ஆனா எது அப்ளிகபிள் எது நாட் அப்ளிகபிள் யார் தான் முடிவு பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிபிகேஷன் ஆஃபீஷியல் கெஜெட் டைரக்ட் தட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் இத மாத்திக்க 2013 specified in the notification shall apply to any LLP with exception, modification, adaptation. அப்ப அப்படியே அப்ளிகபிள் ஆகணும், அப்படியே அப்ளிகபிள் இல்ல மாடிஃபை அப்ளிகபிள் ஆகணும், மாடிஃபை அப்ளிகபிள் ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது. லிசன், அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, ஒரு நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ணிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, நோட்டிபிகேஷன். சோ என்ன பண்ண, அபிஷியல் கெஜெட்ல தாக்கல் பண்ணும். அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் அபிஷியல் கெஜெட்ல வந்துச்சு. தென் இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், தென் it should be submitted. Listen very carefully. It should be submitted to both houses of parliament. It should be submitted to both houses of parliament. Listen very carefully. While in session அப்படின்னா என்ன அர்த்தம், while in session னா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுசஸ் ரெண்டு பிரசன்ட் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்ல while in session மட்டும் இருந்தா போதுமா, மினிமம் எத்தனை நாள், மினிமம் 30 days in session சொல்லணும். சோ அந்த செஷன் லைவ்ல இருக்கணும். லைவ்ல இருக்கும்போது 30 நாள் அந்த செஷன்ல இது வச்சிருக்கணும். எதை, இந்த நோட்டிபிகேஷன் ஆபீஷியல் கெஜெட்ல கொடுத்தோம் பாத்தீங்களா, இதை வந்து 30 days வந்து அங்க வச்சிருக்கணும். சார் அந்த 30 days எப்படி சார், ஒரே செஷன்ல இருக்கணுமா சார், ஃபுல் செஷனா சார்? ஃபுல் செஷன் இருக்கணும்ல, நம்மளுக்கு 30 days வேணும். அது ஃபர்ஸ்ட் செஷன். சப்போஸ் நீ நோட்டிபிகேஷன் பண்ணும்போது 4 நாள் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல, 4 days தான் பிரசன்ட் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் வேணும், 26 நாள் வேணும். 26 நாளுக்கு எங்க போறது, அந்த செஷன்ல பண்ண முடியாது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு. செகண்ட் செஷன்ல 15 நாள் தான். செஷனோட டியூரேஷனே 5 நாள் தான். செகண்ட் செஷனோட டியூரேஷன் எவ்வளவு நாள் தான், 5 நாள் தான். அப்ப 4 + 15 = 19 நாள் தான் ஆச்சு. நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு வேணும், 30 நாள் வேணும். அப்ப தேர்ட் செஷன். அப்ப ஃபர்ஸ்ட் செஷன் ஆர் செகண்ட் செஷன் அண்ட் கன்சிக்யூட்டிவ் செஷன்ஸ், சக்சசிவ் செஷன்ஸ், நம்மளுக்கு மொத்தம் 30 நாள் செஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப லிசன் ஹியர், நோட்டிபிகேஷன் வந்து சப்மிட் பண்ண எங்க, போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் while in செஷன் ரன்னிங் லைவ்ல இருக்கணும். செஷன் எத்தனை நாளைக்கு, 30 நாளைக்கு இருக்கும், மினிமம் 30 days.
அது எத்தனை செஷனா வேணா இருக்கலாம், அது எத்தனை செஷனா வேணா இருக்கலாம். சோ அப்படி சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட். எத்தனை அப்ப 30 days violence session satisfied. Violence session, listen here. Then parliament discuss, parliament forum discuss. என்ன டிஸ்கஸ் பண்ணுவா? நோட்டிபிகேஷன் அப்ளையாம்பா, நோட்டிபிகேஷன் செல் அப்ளைம்பா. எல்லாம் முடிவு பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் செல் அப்ளைனா அப்ளை ஆகும். இட் வில் பி அப்ளிகபிள். அப்ளைன்னு சொல்லிட்டானா அப்ளிகபிள். நோட்டிபிகேஷன் மாடிஃபைடு, நோட்டிபிகேஷன் மாடிஃபைடு ஃபார்ம் அப்படின்னா applicable in modified form, applicable in modified form. மாடிஃபைட் என்னது? நோட்டிபிகேஷன்ல சில சேஞ்சஸ் பண்றான், அப்டேட் பண்றான். அப்டேஷன் ஆர் டெலிஷன் ஆர் அப்டேஷன் ஆர் டெலிஷன் ஆர் மாடிஃபிகேஷன், வாட் எவர் இட் மே பி. சோ அவன் ஏதாவது சேஞ்ச் பண்றான். திஸ் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் நோட்டிபிகேஷன். அப்படி பண்ணா சேஞ்ச் ஃபார்ம், அப்ளிகேஷன் இன் மாடிஃபைட் ஃபார்ம். பட் லாஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிஜெக்டட், நோட்டிபிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னா கேன்சல். நோட்டிபிகேஷன் நோ அப்ரூவல், அப்ப நாட் அப்ளை, நோ அப்ரூவல் நாட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ணும். அந்த நோட்டிபிகேஷனை shall be laid draft in the houses of the both before each house na both Lok Sabha, Rajya Sabha in session for the total period of 30 days. It may be comprised in one session or two or more successive sessions. Before the expiry of session, immediately following the session or successive sessions opposite, both the houses agree in disapproving the issue. அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கேன்சல் பண்ணிடுவோம். Or by any modification in notification, the notification shall not be issued, or as the case may be, shall be issued only in such modified form. Modified formல applicable பண்ணுவோம். இது application of the provisions of Companies Act. So applicable ஆகுமானா ஆகும். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லுது அப்படி ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை ஆகும்னு சொன்னா அப்படி அப்ளை ஆயிருமா? நோ. இட் should be நோட்டிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு போய் அபிஷியல் கேஸ் இதுல பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணும். பார்லிமெண்ட்ல போத் ஹவுசஸ் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த முடிவு. பார்லிமெண்ட் போத் ஹவுசஸ் வேணான்னு முடிவு பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்டட். both houses அப்படியே applicable அப்படியே applicable. both houses அதில் modified formula applicable modified formula applicable. Then effect of filing of documents. E-form nothing but effect of filing electronic filing of documents. என்னது? electronic filing. நாம ஏற்கனவே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் www.mca.government.in, mca.government.in. சோ இதுல தான் நீங்க என்ன பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், books of accounts, whatever it may be, everything should be filed here. So நீ இந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஃபைல் பண்ற பாத்தீங்க, e-form எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஃபைல் பண்றீல, this is equally treated. It is equally treated like original documents, original documents. Then அந்த e-formல சப்மிட் பண்றீல, it should be acted evidence யூஸ் பண்ணுவாங்க. evidence in any proceedings, evidence in any proceedings. அது லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. சோ அப்ப இந்த டிராஃப்ட், இத வந்து என்ன சொல்ற, டிராஃப்ட். லிசன் ஹியர், அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எனி டாக்குமெண்ட் ரிக்வயர்ட் ஃபைல் ரெக்கார்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் மே பி ஃபைல் ரெக்கார்ட் ரெஜிஸ்டர்ட் இன் சச் மேனர் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன்ஸ். சோ அப்ப ஃபைலிங் வந்தாவே, எலக்ட்ரானிக் அப்படின்னு வந்தாவே, தயவு செஞ்சு லிசன் பண்ணிக்கோ. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 will comes into play. இது அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க அமெண்ட்மெண்ட் கூட சொல்ல, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008. இது அமெண்ட்மெண்ட் பண்ண இயர் 2008. சோ அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னா என்ன, ஆர் டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, தென் டாக்குமெண்ட் எப்படி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அப்டேட் பண்றது. சோ அந்த டாக்குமெண்ட் வந்து லீகலா வேலிடா, எல்லாமே எங்க இருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அமெண்டட் ஆக்ட் 2008ல இருக்கு, ஒரிஜினல் ஆக்ட் 2000. சோ அதான் அடுத்த பேரா. A copy of the extract from the document electronic filed with are submitted to the registrar, which is supplied or issued by the registrar and certified through affixing digital signature as per Information Technology Act 2000. So, once when the digital signature இது பண்ணிட்டீங்கன்னா, this is known as true copy ன்னு சொல்றோம். This is known as another true copy. So the true copy வந்து it should be valid, equally valid. Like original documents மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். எவிடன்ஸ் எல்லா இடத்துலயும் அதான் எவிடன்ஸ். So admissible in evidence as of equally validity with the original document. So any information supplied to the registrar that is certified by the registrar
through affixing digital signature is a true extract. So once வந்து registered வந்து அது ஓகேன்னு சொல்லி digital signature யூஸ் பண்ணி ஓகே அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா it becomes a true extract. So it should be admissible in evidence. எங்க வேணா எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்க அந்த எவிடன்ஸ் அட்மிட் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரானிக் ஃபைலிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். என்ன வெப்சைட்? www.mca.government.in. நெக்ஸ்ட் தென் பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீஸ். பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீஸ் லிசன் ஹியர். நீ வந்து இப்போ டியூ டேட் சொல்றாங்க. இப்போ 30 ஆனுவல் ரிட்டன் ஃபைலிங் 30 செப்டம்பர். சப்போஸ் நீ ஆனுவல் ரிட்டன் நீ ஃபைல் பண்ணல, யூ ஆர் ஃபைலிங் ஆன் 10th October. யூ ஆர் ஃபைலிங் ஆன் 10th October. லிசன் ஹியர். per day 100 rupees fine. Per day 100 rupees fine. Per day எவ்வளவு ஃபைன்? 100 rupees fine. அப்ப per day 100 rupees ஃபைன்னா சோ 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப என்ன ஆச்சு? 10 நாள் டிலேவா? 10 into 100 equal to 1000 rupees fine. இப்ப 50 நாள் டிலேனா 50 into 100 equal to 5000 rupees fine. 100 நாள் டிலேனா 100 into 100 equal to 1 லட்சம் ரூபாய் ஃபைன். சரி, 50 நாளுக்கு 5000 ரூபாய். 50 நாளுக்கு 5000 ரூபாய். 100 நாளைக்கு 10000 ரூபாய். 100 நாளைக்கு 10000 ஃபைன். தென் 250 நாளைக்கு 250 into 100 equal to 25,000 rupees fine. 400 நாளைக்கு அப்படின்னா சார் 400 நாள்ல வராது சார். ஏன்? மேக்ஸிமம் 300 days சார். மேக்ஸிமம் எவ்வளவு நாள் தான் அலோடு? 300 days தான் அலோடு. மேக்ஸிமம் ஃபைன் அதான் சொல்றோம். அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அடிஷனல் ஃபீ. அப்ப 300 நாள் வரைக்கும் நீ அடிஷனல் ஃபீ கட்டலாம். அதுக்கு மேல கட்ட முடியாது. என்ன சொல்ற? லிசன் ஹியர். Any document or written required to be filed with the registrar and is sacked with the registrar if not filed or registered in time provided therein may be filed or registered after the time up to the period of எவ்வளவு நாள்? 300 days வரைக்கும் நீ பண்ண முடியும். How many days? 300 days வரைக்கும் you can do that. It should be have been filed on payment of additional fee of 100 for every day. ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் ஃபைன். 10 நாள் டிலேனா 1000 ரூபாய். 50 நாள்னா 5000 ரூபாய். 200 நாள்னா 20000 ரூபாய். 250 நாள்னா 25000 ரூபாய். பட் மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும்? 300 நாளைக்கு மேல நீ என்ன பண்ண முடியாது? ஃபைல் பண்ண முடியாது. இது பேமெண்ட் ஆஃப் அடிஷனல். Yesterday we discussed. அப்ப சோ நிறைய பேர் எஸ்டர்டேஸ் ஈவினிங் வந்து கிளாஸ் ஒரு 8 பேர் ஒரு 7 பேரோ எத்தனையோ பேர் 22 பேர் வரைக்கும் நான் பார்த்தேன். 22 23 பேர் மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தீங்க. அரௌண்ட் 6 to 7 people miss the class. I understood that you are so tired. சோ நம்ம அதுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் மெயினா பார்த்தது 34 35 then 55 56 57 58 59 then அதுக்கப்புறம் 63 64 65 63 64 65 then last பார்த்தது 66 67 68 69 66 அதே கண்டினியூ 66 67 68 69. Listen whether we return all the sections. So 56 57 பார்த்தாச்சு. 35 yes 34 35 ல இருந்து கன்வர்ஷன்ல இருந்து பார்த்தோம். So kindly revise one time. Kindly revise these sections. 54 34 இருக்கு, 35 55 56 57 இருக்கு. நான் சும்மா சிம்பிளா இங்க எழுதுறேன். இது வந்து books of accounts records audit including statement of solvency. இதுக்கு annual return. இதுக்கு first schedule உனக்கே தெரியும், firm to LLP. இதுக்கு second schedule then next அடுத்ததுக்கு வந்து private limited company to LLP. இது third schedule then unlisted public company to LLP. 55 56 57 effect of conversion, registration and effect of conversion. Then 59 foreign LLP. இது winding up. Even effect of winding up. Then இது closer of firm private company. Then இப்ப லாஸ்டா பார்த்தது miscellaneous. miscellaneous 66 67 68 69 miscellaneous. So 66 என்ன சொன்னோம்? 66ல பார்ட்னர்ஸ் பேசிட்டோம். 66 so business transaction of a partner with LLP. 66 business transaction
of a partner with LLP. Then 67, applicability of Companies Act 2013. Applicability of Companies Act 2013. Then next is 68. E-filing of documents, then payment of additional fees. E-filing of documents, then payment of additional fees. Kindly, kindly write this. Kindly go through and revise. இது எழுதிட்டு அது கீழே ஃபைன் செக்ஷன்ஸ் செக்ஷன் 11, 13, 17, 25, 30, 34, 35. These are the sections we discussed, fine sections. So kindly write these sections and fine euro. Kindly do this. Kindly do this. Kindly do this. So kindly do this. I understand that you have free now, but other people are writing exam from various places. Then they are saying that sir, we have exam, we couldn't able to attend the classes. So we are checking about all the alternatives, but whatever it may be, and here I will take care of the things. We will discuss more later. I understand that you people don't have time. But some people even in customer college they are writing exams. So kindly understand they are writing semester examination. You are thinking about internal examination, they are thinking about semester examination. This is final semester also. So kindly understand that. Very appropriate. I will take care of everyone. One more thing, semester exam last semester. The internal exams தான் அது கூட மேனேஜ் பண்ணுவோம் செமஸ்டர் எக்ஸாம் so if you are completed kindly update me that sir yes we are ready sir yes we are ready if you completed kindly update me yes we are ready. If you completed kindly update me yes we are ready. I want to close the session as soon as faster. Once participating kindly writing update including fine 11 ல இருந்து 35 வரை. Kindly write and update me.
Then after that, within 5 to 10 minutes, I will complete those differences. ஏற்கனவே நம்ம ஃபியூச்சர்ஸ்ல எழுதியிருக்கோம், அந்த ஃபியூச்சர்ஸ் தான் டிஃபரன்ஸா இருக்கு. ஏற்கனவே ஃபியூச்சர்ஸ் படிக்கும் போது டிஸ்டிங்ஷன் படிச்சோம். தினேஷ் completed and Kirtivasan and Anandraj, Abhinaya Shankar completed. Then Abhisri completed, Soundar completed, Jayakas completed, Sabrisan completed, Jaisalvi completed, Jaitina completed, Nandita completed, Aswini completed, Shruti completed, Srinija completed, others. Srinija, only 14 people submitted. Others, Srija completed. Among this participated, Sanjay completed. Others, Abhinaya completed, Sridevi completed, Rakshana completed, Monisha completed, Priyadashni completed, Divyadashni completed. Divyadashni having class today. அவங்களுக்கு காலேஜ் எக்ஸாம்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஸ்டில் சி Saturday. So kindly others be passed. Mayers completed because I want to leave her for the college examination. Semester examinations he is having today. See the involvement in the class. For these kind of people's hearted, so that's why I'm working day and night. The only thing I'm working day and night, some people are really interested in the class. They know what is their future. They have exam at 9:30. They are sitting in the class till now. See the dedication in the classes. Listen here. Now we are moving into distinction. Listen. Now we are moving into distinction. Listen. First distinction differences between other forms of organization. LLP க்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஆல்ரெடி ஃபியூச்சர் படிக்கும் போதே சொல்லி தான் படிச்சோம். இதுக்கு LLP ஆக்ட், இதுக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட், இதுக்கு LLP ஆக்ட் 2008, இதுக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. பாடி கார்பரேட். LLPக்கு கார்பரேட் ஃபார்ம் இருக்கு, ஆனா பார்ட்னர்ஷிப் கார்பரேட் ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது செப்பரேட் பாடி லீகல் என்டிட்டி, இதுக்கு அது கிடையாது. தென் இது செப்பரேட் லீகல் என்டிட்டி எதுக்கு இருக்கு? LLPக்கு இருக்கு, பட் இது கிடையாது. ஏன்னா பார்ட்னர்ஸும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இங்க பார்ட்னர்ஸ் வேற, LLP வேற. தென் கிரியேஷன், இது வந்து LLP ஆக்ட். சரிங்களா? லீகல் ப்ராசஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது, இது அக்ரிமெண்ட் இருந்தாவே போதும். பட் ஆனா இதை கண்டிப்பா என்ன பண்ணும், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா தான் LLP கிரியேட் ஆகும். பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் மட்டும்தான். சோ அப்ப கிரியேட் அக்ரிமெண்ட் இருந்தாவே போதும், இது கிரியேட் ஆகுது. இது அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும் கிரியேட் ஆகுது. இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் LLP ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி. LLP கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணா தான் LLP வரும். ஆனா இது வந்து வாலண்டரி, இது வாலண்டரி. இது வந்து கம்பல்சரி. அப்ப இவங்க யார் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? தேர்ட் பார்ட்டி இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனா இங்க இவங்க தேர்ட் பார்ட்டி மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலினா cannot file a case on third party. Perfect succession, இது நெவர் எண்டிங். men may come, men may go, but LLP goes forever. அதாவது partners may come, partners may leave, but LLP goes forever. ஏன்னா நெவர் எண்டிங். இது கார்பரேட் ஸ்டேட்டஸ். இது டெத், இன்சானிட்டி, ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எது பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணிடுவாங்க? க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இட் அஃபெக்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். சோ இதுக்கு பர்பஸ் சக்சஷன் கிடையாது. எது கிடையாது? இப்போ பார்ட்னர்ஷிப் பர்பஸ் சக்சஷன் கிடையாது. எதுக்கு இருக்கு? LLPக்கு இருக்கு. நேமுக்கு பின்னாடி LLPங்கிற வார்த்தை இருக்கணும். ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. LLPக்கு பின்னாடி, நேமுக்கு பின்னாடி LLPங்கிற வார்த்தை இருக்கணும். பட் இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தென் லைபிலிட்டி, லிமிடெட் லைபிலிட்டி, அன்லிமிடெட் லைபிலிட்டி. எந்த பார்ட்னர் தப்பு பண்றாரோ அந்த பார்ட்னருக்கு அன்லிமிடெட் லைபிலிட்டி. ஆனா இங்க ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணா எல்லா பார்ட்னரும் அன்லிமிடெட் லைபிலிட்டி. அவங்களோட பர்சனல் அசெட்ஸ் கூட இங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. LLP வந்து அந்த அளவுக்கு, LLPயோட அசெட்ஸ் அளவுக்கு லைபிள், அவ்வளவுதான். சோ பார்ட்னர் எந்த அளவுக்கு லைபிள், அவர் எந்த அளவுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரோ அந்த அளவுக்கு தான் லைபிள். சோ இங்க லிமிடெட் லைபிலிட்டி, இங்க அன்லிமிடெட் லைபிலிட்டி. மியூச்சுவல் ஏஜென்சி, LLP பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் வந்து LLPக்கு மட்டும் தான் ஏஜென்ட், அதர் பார்ட்னர்ஸ்க்கு ஏஜென்ட் கிடையாது. LLP பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் வந்து LLPக்கு தான் ஏஜென்ட், அதர் பார்ட்னர்ஸ்க்கு ஏஜென்ட் கிடையாது. ஆனா இங்க ஏஜென்ட் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஏஜென்ட் ஃபார் அதர் பார்ட்னர்ஸ் ஆல்சோ. சோ இதான் மியூச்சுவல் ஏஜென்சில டிஃபரன்ஸ் வருது. தென் டெசிக்னேட்டட் பார்ட்னர், கண்டிப்பா 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும், 2 பேர் இண்டிவிஜுவலா இருக்கணும். ஆனா இங்க அந்த வார்த்தையே கிடையாது. டெசிக்னேட்டட் பார்ட்னர் கான்செப்டே கிடையாது. பார்ட்னர்ஷிப் காமன் சேல் ஆப்ஷனல், வேணும்னா இருந்துக்கலாம். இங்க காமன் சேல் எல்லாம் கிடையவே கிடையாது. தென் லீகல் கம்ப்ளைன்சஸ், ஒன்லி டெசிக்னேட்டட் பார்ட்னர் தான் என்ன பண்ண முடியும்? லீகல் கம்ப்ளைன்சஸ் மேல சைன் பண்ண முடியும். அந்த 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர் தான் சைன் பண்ண முடியும். ஆனா இங்க யார் வேணா நீங்க என்ன பண்ணலாம்? லீகல் கம்ப்ளைன்ஸ் ட்ராக் அவுட் பண்ணலாம். ஆனுவல் ஃபைலிங், சோ செக்ஷன் 34, 35 கம்பல்சரியா ஃபைல் பண்ண பார்த்தோம். 30th செப்டம்பருக்குள்ள வித்தின் 6 months from the end of the financial year ஃபைல் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனா இங்க அப்படியெல்லாம் ஆனுவல் டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணணும்லாம் கிடையாது. ROC, RFP. ஃபாரின் பார்ட்னர்ஷிப், சோ எங்க அங்க ஃபாரின்ல கிரியேட் பண்ணா கூட ஃபாரின் நேஷனல்ஸ் given in the partnership.
அப்ப ஃபாரின் கம்பெனி கூட நம்ம இதுல வந்து பார்ட்னர் ஆக முடியும். ஆனா இங்க ஃபாரின் நேஷனல்ஸ் cannot become a partner in a firm. லிசன் ஹியர், பார்ட்னர்ஷிப்ல யார் அட்மிட் பண்றதுன்னு சொல்றாங்க. இங்க ஃபாரின் கம்பெனியை கூட எல்எல்பில பார்ட்னர் சேர்த்திக்கலாம். ஆனா இங்க ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ், அதுவும் இந்தியன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப்ல ஆட் பண்ண முடியும். ஃபாரின் நேஷனல்ஸ் cannot become a partner in a partnership firmல. நெக்ஸ்ட், minor as a partner. Minor cannot be admitted to the benefits of LLP. இங்க minor can be admitted to the benefits of LLP. So minor cannot be admitted to the benefits of LLP. இங்க minor can be admitted to the benefits of the LLP. இது டிஃபரன்ஸ் பிட்வீன், இது தப்பா இருக்கு மாதிரி இடத்துல எல்லாம் 12க்கு அப்புறம் 13க்கு அப்புறம் 14, 17 இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கும். Then distinction between LLP and LLP company, limited liability company. இது LLP ஆக்ட், இதுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இவங்க பார்ட்னர்ஸ் சொல்லுவோம், இவங்க என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஸ் சொல்லுவோம், இவங்க மெம்பர்ஸ் சொல்லுவோம். எல்எல்பியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, who contribute, அதாவது known as partners சொல்றோம். ஆனா இவங்க மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி சொல்றோம். பிகாஸ் இங்க ஷேர்ஸ், இங்க கேபிட்டல். இன்டர்னல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். சோ இது அக்ரிமெண்ட், அவங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் அதை பேஸ் பண்ணி கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா இங்க கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிதான் இருக்கும். இங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. இது பிளெக்சிபிள். மேல படிக்கும் போதே பார்த்தோம், பிளெக்சிபிள் டு ஆல்டர்னேட் தேர் இன்டர்னல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஆனா இங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லிருக்கணும் அதான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, பிளெக்சிபிலிட்டி பண்ண முடியாது. நேம், பேருக்கு பின்னாடி எல்எல்பிங்க வாத்திருக்கணும். இங்க பேருக்கு பின்னாடி பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா பிவிடி லிமிடெட், பப்ளிக் கம்பெனில லிமிடெட் கம்பெனிங்கிற வாத்திருக்கும். சோ பப்ளிக் கம்பெனினா என்ன வார்த்தை, லிமிடெட் கம்பெனி. தென் பிரைவேட் லிமிடெட்னா பெண் இருக்கணும், பிரைவேட் லிமிடெட் வாத்திருக்கும். இதுல சஃபிக்ஸ்ல பின்னாடி இதுவும் சஃபிக்ஸ் தான், இதுவும் சஃபிக்ஸ் தான். நீங்க ஒன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு வார்த்திருக்கணும், அப்படின்னா எல்எல்பி இருக்கணும். ஆனா இங்க பப்ளிக் கம்பெனி இருந்தா லிமிடெட் இருக்கணும், பிரைவேட் கம்பெனியா இருந்ததுன்னா பிரைவேட் லிமிடெட் வாத்திருக்கணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ், மினிமம் டு மேக்ஸிமம் அன்லிமிடெட். மினிமம் டு மேக்ஸிமம் அன்லிமிடெட். பிரைவேட் கம்பெனிக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் 200. பப்ளிக் கம்பெனிக்கு 7, தென் மேக்ஸிமம் அன்லிமிடெட். பப்ளிக் கம்பெனிக்கு 7, மேக்ஸிமம் அன்லிமிடெட். எல்எல்பிக்கு 2, மேக்ஸிமம் அன்லிமிடெட். ஆனா இங்க 2, பிரைவேட் கம்பெனிக்கு 2 பேர் மினிமம், மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ். பப்ளிக் கம்பெனிக்கு 7 பேர் மினிமம், மேக்ஸிமம் அன்லிமிடெட். தென் liability of members are partners. இங்க வந்து limited. இங்க limited to the extent. இங்க limited to the unpaid shares. நம்ம படிச்சிருக்கோம், கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது பார்த்தோம். எவ்வளவு ஷேர் வேல்யூ வந்து அன்பெய்டு, அந்த அளவுக்கு மட்டும் தான் அவன் லைபிள், அதர்ஸ் மீதி இருக்கிறது அவன் லைபிள் கிடையாது பார்த்தோம். So liability of the partners, liable to the extent of capital contribution. இங்க liable to the extent of unpaid value of shares. இதே நிறைய கம்பெனிஸ் இருக்கு, கேரண்டி கம்பெனி இருக்கு, அன்லிமிடெட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிஸ் நம்ம ஜெனரலா பார்க்கும்போது லிமிடெட்ல பார்க்கணும். liability of members are partners. மேனேஜ்மெண்ட், இங்க யார் மேனேஜ் பண்ணுவா, டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. சோ பார்ட்னர்ஸ் இன்க்ளூடிங் டெசிக்னேட். ஆனா இங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இங்க யார் மேனேஜ் பண்ணுவா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. who will manage, board of directors. Then minimum number of directors are designated partners, minimum 2 designated partners. ஆனா இங்க பிரைவேட் கம்பெனிக்கு 2, பப்ளிக் கம்பெனி. சோ இங்க டெசிக்னேட்டட் பார்ட்னர் சொல்ல, இங்க டைரக்டர்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றோம், டெசிக்னேட்டட் பார்ட்னர் சொல்றோம், கம்பெனிக்கு அவங்களை டைரக்டர்னு சொல்றோம். அப்ப இங்க 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர் மினிமம் இருக்கும். இங்க பிரைவேட் கம்பெனிக்கு 2 பேர், பப்ளிக் கம்பெனிக்கு 3 பேர். பிரைவேட் கம்பெனிக்கு 2 பேர், பப்ளிக் கம்பெனிக்கு 3 பேர். இதோட என்ன முடிஞ்சிச்சு, டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளீஸ் அண்டர்லைன், நான் சொல்றது அன்லைன் பண்ணிக்கோ, ப்ளீஸ் அன்லைன், நான் சொல்றது அன்லைன் பண்ணிக்கோ. ஜஸ்ட் 9 minutes முடிஞ்சிச்சு. அன்லைன். இதுக்கு 2008 அன்லைன் பண்ணிக்கோ, ஆக்ட் 2008, இதுக்கு ஆக்ட் 1932, இதுக்கு ஆக்ட் 1932. சோ இதுக்கு நாட்டுங்கிற வார்த்தை மட்டும் அன்லைன் பண்ணிக்கோ. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நாட் அ பாடி கட்டு. தென் நெக்ஸ்ட், இது செப்பரேட்ங்கிற வார்த்தை என்ன, செப்பரேட். இது எல்எல்பி செப்பரேட், இதுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இது குரூப், இது குரூப் அன்லைன் பண்ணிக்கோ. இது செப்பரேட், இது குரூப். சோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, கிரியேஷன் அண்டர் அன்லைன்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், கிரியேஷன் த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன். இங்க அக்ரிமெண்ட், அன்லைன் தட் வேர்ட் அக்ரிமெண்ட், கிரியேட்டட் த்ரூ அக்ரிமெண்ட். இங்க மேண்டேட்டரி, அன்லைன் தட் வேர்ட் மேண்டேட்டரி, இங்க வந்து வாலண்டரி. இங்க மேண்டேட்டரி, அன்லைன் தட் வேர்ட் மேண்டேட்டரி, இங்க வந்து வாலண்டரி. தென் இதெல்லாம் நீ படிச்சுக்கீங்க, அதை நம்ம மறுபடியும் படிக்கும்போது, பார்ட்னர்ஷிப் படிக்கும்போது என்ன கிளியரா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இங்க not affect existence, unlike that word not affect existence, unlike that word not affect existence. இங்க எழுதிக்கோ no perpetual succession, unlike that word no perpetual succession, unlike that word no perpetual succession. Then name of the LLP to contain, right on, to contain, unlike பண்ணிக்கோ, to contain words LLP suffix. suffixங்கிற வார்த்தை ரவுண்ட் பண்ணிக்கோ, round the word suffix, round the word suffix. இங்க எழுதிக்கோ
நோ கைட்லைன்ஸ், அன்லைன் தட் வேர்ட் நோ கைட்லைன்ஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இங்க liability அன்லைன் தட் வேர்ட் லிமிடெட் அண்ட் அன்லைன் தட் வேர்ட் அக்ரீட் கான்ட்ரிபியூஷன், லிமிடெட் அன்லைன் தட் வேர்ட் அக்ரீட் கான்ட்ரிபியூஷன். இன்னொன்னு இந்த இந்த எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ஃப்ராட், அது இது அன்லைன் பண்ண வேணா புரிஞ்சுக்கோ. ஃப்ராடுனா அன்லிமிட்டட் லைபிலிட்டி, பட் அதர் கேசஸ்ல ஜென்ரலா லிமிடெட். இங்க அன்லிமிட்டட், அன்லைன் தட் வேர்ட் அன்லிமிட்டட், அன்லைன் தட் வேர்ட் அன்லிமிட்டட். அன்லைன் தட் வேர்ட் பர்சனல் அசெட்ஸ், பர்சனல் அசெட்ஸ்க்கு எடுத்து போயிருவாங்க. இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க ஃப்ராட் பண்ணா மட்டும் பர்சனல் அசெட்ஸ் எடுப்பாங்க. எங்க அன்லைன் தட் வேர்ட் ஃப்ராட் பண்ணா இங்க எழுதிக்க இந்த இடத்துல ஃப்ராடுன்னு போட்டு பர்சனல் அசெட்ஸ் எழுதிக்கும். தென் மியூச்சுவல் ஏஜென்சி, இங்க மியூச்சுவல் ஏஜென்சில bind the LLP only, அன்லைன் தட் வேர்ட் bind the LLP, bind the LLP. இங்க can bind the firm as well as other partners, அன்லைன் தட் வேர்ட் can bind the firm as well as other partners, can bind the firm as well as other partners. Designated partners, two designated partners. இங்க அன்லைன் no provision, அன்லைன் no provision. Two designated partners, இங்க அன்லைன் no provision. Common seal, yes have, அன்லைன் தட் வேர்ட் have its common seal, இங்க no, இங்க அன்லைன் தட் வேர்ட் no, இங்க அன்லைன் தட் no. Legal compliances, அன்லைன் தட் வேர்ட் designated partners only, அன்லைன் தட் வேர்ட் only designated partners. இங்க அன்லைன் தட் வேர்ட் all partners, அன்லைன் தட் வேர்ட் all partners, அன்லைன் தட் வேர்ட் all partners. Annual filing required, அன்லைன் தட் வேர்ட் required to file, அன்லைன் தட் வேர்ட் required to file. இதெல்லாம் நீ படிச்சுக்கோ. அன்லைன் தட் வேர்ட் required to file, இங்க not required, அன்லைன் தட் வேர்ட் not required, அன்லைன் தட் வேர்ட் not required. இங்க foreign nationals can become LLP, டோட்டலா foreign nationals can become a partner, அன்லைன் தட் வேர்ட் can become a partner. இங்க அன்லைன் தட் வேர்ட் cannot become a partner, அன்லைன் தட் வேர்ட் cannot become a partner, minor cannot be admitted, can be admitted, அன்லைன் தட் வேர்ட் minor cannot be admitted, can be admitted. எதுக்கு? benefits, round the word benefits of, round the word benefits here. LLP க்கு லிமிடெட் கம்பெனிக்கு இதுக்கு அன்லைன் தட் வேர்ட் ஆக்ட் 2008, ஆக்ட் 2013, ஆக்ட் 2008, ஆக்ட் 2013. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ், அன்லைன் தட் வேர்ட் பார்ட்னர்ஸ், இங்க அன்லைன் தட் வேர்ட் மெம்பர்ஸ், அன்லைன் தட் வேர்ட் இங்க பார்ட்னர்ஸ், இங்க மெம்பர்ஸ், பார்ட்னர்ஸ் இங்க மெம்பர்ஸ். தென் இங்க அன்லைன் தட் வேர்ட் அக்ரிமெண்ட், அன்லைன் தட் வேர்ட் அக்ரிமெண்ட், இங்க அன்லைன் தட் வேர்ட் கம்பெனிஸ் ஆக்ட், ஸ்டாட்யூட், அன்லைன் தட் வேர்ட் ஸ்டாட்யூட், அன்லைன் தட் வேர்ட் ஸ்டாட்யூட், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்யூட். இங்க அக்ரிமெண்ட், இங்க ஸ்டாட்யூட். நேம் சஃபிக்ஸ்ல LLP as suffix, இது மட்டும் அன்லைன் பண்ணிக்கோ. LLP as suffix. இங்க லிமிடெட் அண்ட் பிரைவேட் லிமிடெட் as suffix, அன்லைன் தட் லிமிடெட். அதுக்கு அப்புறம் இங்க பிரைவேட் லிமிடெட் as suffix, அன்லைன் தட் லிமிடெட் அண்ட் பிரைவேட் லிமிடெட் as suffix, then number of members, அன்லைன் தட் டூல், then no maximum limit, limitல no. இங்க 2 பிரைவேட் கம்பெனி, அன்லைன் தட் round the word, round private company, minimum to maximum 200. then round public, minimum 7, maximum unlimited, then liability அன்லைன் தட் limited, limited and அன்லைன் தட் agreed contribution, then fraud பக்கத்துல fraud கீழ ரவுண்டட் ஏரோ போட்டு எழுதிக்க unlimited, fraud கீழ ரவுண்டட் ஏரோ போட்டு எழுதிக்க unlimited, fraud ன்னு போட்டு ஒரு ஏரோ போட்டு எழுதிக்க unlimited, fraud ன்னு போட்டு ஒரு ஏரோ போட்டு எழுதிக்க unlimited, fraud ன்னு போட்டு ஒரு ஏரோ போட்டு எழுதிக்க unlimited. இங்க liability limited, இங்கேயும் limited, பட் ஆனா அன்லைன் தட் வேர்ட் unpaid on the shares, limited on unpaid on the shares, management, அன்லைன் தட் வேர்ட் partners, designated partners, அன்லைன் தட் partners, designated partner, ரெண்டு பேருமே பார்ட்னர் மேனேஜ் பண்ணுவாங்க, designated partner ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணுவாங்க. லீகல் கம்ப்ளைன்ஸஸ்க்கு மட்டும் தான் designated partners, பட் மேனேஜ்மென்ட்க்கு எல்லா பார்ட்னர் வந்துரும். மேனேஜ்மென்ட்ல பார்ட்னர், designated partners. இங்க board of directors, அன்லைன் தட் வேர்ட் board of directors, then next two designated partners, அன்லைன் தட் வேர்ட் two designated partners. இங்க private company 2 directors, public company 3 directors, public company 3 directors.